இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு அது லைட் தெரியுதுல்ல, அது அந்த பஸ்ஸுகளில் பின்னாடி மகேந்திரா சிட்டிங்க. மகேந்திரா சிட்டி. இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுல சிங்கப்பெருமாள் கோயில் ஏரி புறம்போக்கு இடங்கள், அதில் வீடுகள் ஆகிப்போச்சு. சிலது பட்டா கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க, சிலது பட்டா கொடுக்கல. அது இல்லை இப்போ பிரச்சனை. முக்கியமான பிரச்சனை என்னென்னா, மகேந்திரா சிட்டிலேருந்து வர கழிவு நீர், இந்த பக்கம் இருக்கிற வீடுகளெல்லாம் கழிவு நீர், இந்த மெயின் ரோட்லேருந்து வர கழிவு நீர் எல்லாம் ஏரி புறம்போக்குங்க. ஏரி புறம்போக்கு இந்த ஏரியிலேருந்து எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ கேவலமாக இருக்குது. மக்களே, உழவர் பெரும் மக்களே, தமிழ் மக்களே பாருங்கள், யார் பண்ணுற வேலை இது? மக்கள் நம்மளோட கூடவே இருக்கிற மக்கள் தான் இவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க பாருங்கள். கப்படிக்குது மக்களை, நிற்க முடியல. கப்படிக்குது, பயங்கர கப்படிக்குது. இப்படி இருக்குது மெயின் ரோடு பக்கத்தில், ஜிஎஸ்டி ரோடு பக்கத்துலேயே எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ கேவலமாக. ஏரி, சூப்பரான ஏரி, நல்ல தண்ணி ஏரிங்க. அது எப்படி இருக்குது பாருங்கள். இதுலேருந்து 1 கிலோமீட்டர் அந்த சிங்கப்பெருமாள் டவுன் அது பஜார் இருக்குது, அது வரலும் இது மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் எப்படிங்க நீர்நிலைகள்லாம் நல்லா இருக்கும்? அதில் வர ஆடு மாடெல்லாம் எப்படி தண்ணி குடித்தா அதுக்கு என்ன பாதைகள்லாம் ஏற்படும்? இதில் வேறு எவ்வளோ குருவி, காக்கா, கொக்கு, உள்ளெல்லாம் நிறைய உயிரினங்கள், பறவைகள் உயிர் வாழுதுங்க உள்ள. அதோட நிலைமையெல்லாம் என்ன இருக்குது அவருக்கு? இதுதான் மக்களே, இதுதான் நிலைமை. நம்மளோட மக்களே இப்படி பண்ணுறாங்க. நம்ம ஜனங்களுக்கு என்னதான் புத்திமதி சொல்கிறதுன்னு தெரியல. யார் க்ளீன் பண்ணுவா? அரசாங்கம் எவ்வளோ தான் செலவு பண்ணோம்? இப்படியெல்லாம் எவ்வளோ பண்ணுவானா? நம்ம மக்களே இப்படி பண்ணால் என்னங்க அர்த்தம்? தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ தாங்க இது க்ளீன் பண்ணுவானுங்க? வருஷம் க்ளீன் பண்ணுறாங்க, வருஷம் க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ கூட இப்படி தான். இப்போ என் கண்ணு இதில் நிறைய பேர் கொட்டு போகிறானுங்க. அந்த கோழி கழிவு, ஆட்டு கழிவு, ஹோட்டலில் இருக்க கழிவுகள் எல்லாம் இப்படியே ரோட்லேயே போட்டு போகிறானுங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுறது? வாடா போடான்னு தான் சொல்கிற வேண்டியதாக இருக்குது. இப்படி இருந்தால் நிற்க முடியல, ஒரு கப்பு அடிக்குது. நின்று இது மாதிரி நடந்து போக முடியாதுங்க. வண்டியில் போகிறவங்க ஜிஎஸ்டி ரோடு எப்படி இருக்கு பாருங்கள். ஜிஎஸ்டி ரோடு